ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், அந்த குழந்தை அழுதா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அண்ட் பாட்டிமார்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒரு ஸ்பூன் கிரைப் வாட்டர் கொடு, அழுக நின்றுடும். கரெக்டாக? நிறைய பேர் கிரைப் வாட்டரை ஒரு அமிர்தம் மாதிரி நினைக்கிறாங்க. குழந்தைக்கு வயிறு வலிச்சா, கேஸ் ப்ராப்ளம் இருந்தால், இல்லை தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததுன்னா உடனே கிரைப் வாட்டர் கொடுக்கணும். இப்படி சொல்லியே நம்ம மக்கள் ஒரு வழக்கமாகி வச்சுருக்காங்க. ஆனால் WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் ஸ்ட்ரிக்டாக கிரைப் வாட்டர் தரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? நிறைய பேர் இந்த கிரைப் வாட்டரில் நிறைய நன்மைகள் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ஆபத்தான காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கிரைப் வாட்டரில் என்னென்ன இருக்குது, இதை ஏன் தரக்கூடாது, இதனால் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இது எல்லாமே குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த கிரைப் வாட்டர்னா என்ன? கிரைப் வாட்டர் 1851 இங்கிலாண்டில் மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துறதுக்காக வில்லியம் உட்வர்ட்னு சொல்லப்படுறவர் இதை உருவாக்கியிருக்காரு. ஆனால் இதை குடிக்க வச்ச உடனே அழுதுட்டு இருந்த குழந்தைங்க அழுகையை நிறுத்திட்டு தூங்கிட்டாங்க. அதனால தான் இதை கேஸ் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ உருவான இந்த கிரைப் வாட்டரில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஆல்கஹால் 3.6லேருந்து 9% இருந்தது. சோடியம் பைகார்பனேட், சுகர், டெல் ஆயில் இல்லைனா ஹெர்பல் ஆயில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரைப் வாட்டரில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கக்கூடியது சர்க்கரை. சர்க்கரை குழந்தைங்க அழுகையை நிறுத்திட்டு உடனே தூங்குறதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவைனால் குழந்தைங்க அழுகையை நிறுத்துகிறாங்க. இனிப்பு சுவை நாக்கில் பட்ட உடனே குழந்தையுடைய மூளை டிஸ்ட்ராக்ட் ஆகி அழுகையை நிறுத்தும். ஆனால் கண்டிப்பாக இது வயிறு வலியை குணப்படுத்தலை. 2வது முக்கியமான மூலப்பொருளான சோடியம் பைகார்பனேட், இது வேறு எதுவும் இல்லை, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணும். ஆனால் 6 மாதத்துக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றும். ஸோ இதனால் செரிமான அமைப்பே பாதிக்கப்படலாம். இதை வேணாம்னு சொல்கிறதுக்கான 5 முக்கிய காரணங்கள் என்னென்னு அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தாய்ப்பால் இன்டேக்கை டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். 6 மாதம் வரை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியமானது. தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் தரவே கூடாது. 6 மாதம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தண்ணி கூட தரக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ இந்த கெமிக்கல் சேர்ந்த கிரைப் வாட்டரை கொடுத்தீங்கன்னா குழந்தையுடைய கட் இம்யூனிட்டி, அதாவது குடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி டோட்டலாக பாதிப்படையும். 2வதாக கிருமி தொற்று ஆபத்து. கிரைப் வாட்டரை பதப்படுத்துறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ண பாட்டிலில் பாக்டீரியா வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு வயிறுப்போக்கு அண்ட் வாந்தி உருவாகும். 3வதாக பற்சிதைவு அண்ட் சர்க்கரை பழக்கம். 2-3 மாதம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவையை காட்டினா அது பால் இன்டேக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இனிப்பு சுவைக்கு அடிமையாகும். தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா பற்சிதைவு பிரச்சனை வரும். 4வதாக ஆல்கலோசிஸ் ரிஸ்க்கு. தொடர்ந்து இந்த சோடியம் பைகார்பனேட் உள்ளே போச்சுன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அண்ட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய pH அளவுகளும் மாறும். இதை ஆல்கலோசிஸ்னு சொல்லுவாங்க. இது குழந்தையுடைய கிட்னி அண்ட் ரத்த ஓட்டத்துக்கு ஆபத்தானது. குழந்தையுடைய வயிற்றில் என்ன நடக்குது, கோலிக்னா என்ன, இன்ஃபேண்டைல் கோலிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய செரிமான மண்டலம் முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இது இயல்பான விஷயம். பால் குடிக்கிறப்போ கூடவே காற்றும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் கேஸாக மாறி வயிற்றில் அழுத்தம் கொடுக்கும். இதுக்கு கிரைப் வாட்டர் மருந்தே கிடையாது. 3-4 மாதத்தில் தானாகவே சரியாயிடும். கிரைப் வாட்டர் குடிக்கிறதால வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ் போகாது. இதில் இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட் அண்ட் சர்க்கரையால் அப்போதைக்கு சும்மா குழந்தை அழுகை நிப்பாட்டிட்டு பேசாமல் இருக்கும். அதாவது தற்காலிகமாக அமைதியாவாங்க, அவ்வளவுதான். இயற்கையான பாதுகாப்பான மாற்று வழிகள்லாம் என்னென்னு அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராப்பர் பர்பிங். ஒவ்வொரு முறை பால் கொடுத்ததும் குழந்தைய தோலில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா தட்டி கொடுங்க. இதுதான் 90% கேஸ் பிரச்சனைக்கு தீர்வு. 2வதாக டம்மி டைம் அண்ட் பைசைக்கிள் எக்ஸசைஸ். குழந்தை முழிச்சிட்டு இருக்கப்போ வயிறு பகுதி கீழே இருக்கிற மாதிரி படுக்க வைங்க. இல்லைனா மல்லாந்து படுக்கிறப்போ கால்களை 2யும் முன்னுக்கு பின்னும் அசைவு கொடுங்க. 3வதாக வார்ம் கம்ப்ரஸ். ஒரு சின்ன துணி எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீரை நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்துட்டு அவங்களுடைய வயிறுடைய மேல் பக்கத்தில் லேசாக உத்தரம் கொடுக்கலாம். 4வதாக கேஸ் ட்ராப்ஸ். பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் பார்த்துட்டு சேஃபான கேஸ் ட்ராப்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ குழந்தை அழுதா பயப்படவே பயப்படாதீங்க அண்ட் கண்டிப்பாக இந்த கிரைப் வாட்டரை கொடுக்காதீங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.